அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். கணவனுக்கு எதிரான கருத்துக்களை மனைவியிடம் கூறி பிரச்சனையை ஏற்படுத்துபவன் நம்மை சார்ந்தவன் அல்லன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூ தாவூத், ஹதீஸ் எண் 1860. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவோ அவர்களுடைய குடும்பத்தை போன்று தங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இல்லையே என்ற பொறாமை உணர்வின் காரணமாகவோ இன்னும் சிலர் பொழுதுபோக்கிற்காகவோ கணவனை பற்றி மனைவியிடமோ அல்லது மனைவியை பற்றி கணவனிடமோ ஒருவரை பற்றி மற்றவரிடம் தவறான கருத்துக்களை சொல்லி அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வேலையை செய்வதை நடைமுறையில் பல குடும்பங்களில் நாம் கண்டு வருகிறோம். இன்னும் சிலர் மனைவி மீது கொண்ட, அதாவது பிறருடைய மனைவி மீது கொண்ட மோகத்தின் காரணமாக அவளை அடைவதற்கு அவளுடைய கணவன் இடையூறாக இருக்கிறான் என்ற காரணத்தால் அவர்களுக்கு மத்தியில் பிணக்கை ஏற்படுத்திவிட்டால் அவளை அடைவது சுலபமான வழி என்ற தவறான எண்ணத்தில் அவளுடைய கணவனுக்கும் அவளுக்கும் இடையே இடைவெளியை உண்டு பண்ணுவதற்காக அவளுடைய கணவனை பற்றிய தவறான சிந்தனையை அவளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்கு அவனை பற்றி இல்லாத செய்திகளையெல்லாம் சொல்லி வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய முயற்சியிலும் ஈடுபடுகின்றனர். இதுபோன்ற அருவருக்கத்தக்க காரியங்களை செய்பவர்கள் அல்லாஹுவின் தூதராக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவனாக, அதாவது அவர்கள் எந்த மார்க்கத்தை போதித்தார்களோ அந்த மார்க்கத்தை சார்ந்தவனாக இருக்க முடியாது என்பதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சார்ந்தவன் அல்லன் என்ற கடுமையான வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹுவை அஞ்சி இஸ்லாமிய வட்டத்தை விட்டும் வெளியேறாமல் இருப்பதற்குரிய பாதுகாப்பு முயற்சியாக இதுபோன்ற அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்